க்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் இறுதி நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இஸ்லாத்தை பற்றி பிற சமுதாய மக்களும் மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களும் எத்தகைய விமர்சனங்களை செய்து இஸ்லாம் ஒரு பிற்போக்கான மார்க்கம் என்று காட்ட நினைக்கிறார்களோ அதுபோன்ற வாதங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக பதிலளித்து வருகிறோம். அந்த வகையில் நம்ம நேற்றைய தினம் பிற மதத்தவர்களிடமிருந்து முஸ்லிம்கள் தங்களை தனித்து காட்டிக் கொள்கிறார்கள், வேறுபடுத்தி காட்டிக் கொள்கிறார்கள். இது அவர்கள்ட்ட இருக்கிற வெறுப்பை காட்டுகிறது. அவங்க பிரச்சாரம், பிற சமுதாய மக்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் அவங்க தனியாக எல்லாத்திலையும் பிரித்து காட்டுற காரணத்தினால பிற மத மக்கள் அவங்க வெறுக்கிறாங்க, அந்த வெறுப்பு இதுல வெளிப்படுது என்று சில காரணங்களை சொல்கிறார்கள். அதுல சில காரணங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நம்ம இஸ்லாமிய பெயர்கள் எல்லாமே தமிழகத்துல அரபு மொழியில அல்லது உருது பார்சி மொழியில இருக்கும், தமிழ்ல இருக்காது. நம்ம எதை தாய்மொழியாக வைத்திருக்கிறோமோ அந்த மொழியில நம்ம யாரும் என்ன செய்யறது இல்ல, பேர் வைக்கிறது இல்ல. பெரும்பாலும் அந்த பேர் கிடையாது. ரொம்ப அரிதாக என்ன செய்வாங்க, நாகூர் பிச்சை இந்த மாதிரி சில பேர்களை தமிழ்ல வச்சிருப்பாங்க. ரொம்ப அரிதாகத்தான் அந்த மாதிரி கூட பெயர்கள் கூட இருக்கும். ஆனால் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம்களுடைய பெயர்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த பெயர்கள் தமிழ் மொழியில இருக்காது. அப்ப அரபில தான் இருக்கும், அல்லது உருதுல இருக்கும், பார்சியில இருக்கும். பிற மத மக்களுக்கு இது வித்தியாசம் வழங்காது. அரபியும் தெரியாது, உருதும் தெரியாது, பார்சியும் தெரியாது. எல்லாமே உருதுல வச்சுட்டீங்கன்னு சொல்லுவாங்க, இப்ப அரபில வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்களே தவிர 3 பாஷையில நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறாங்க. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பெயர்கள் அனைத்துமே என்ன கிடையாது, அரபு மொழி சொற்கள் கிடையாது. அப்ப இந்த மாதிரி பேர் வைக்கும் போது ஏன் அந்த பேர் வைக்கிறீங்க, அவங்கவுங்க மொழியில பேர் வைக்க சொல்லி இந்த மார்க் உங்க மார்க் அனுமதிக்க வேண்டியதானே. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தமிழ்ல வச்சுக்கிறங்க, மலையாள மக்கள் மலையாளத்தில் வச்சுக்கிறங்க, தெலுங்கு மக்கள் தெலுங்குல பேரை வச்சுக்கிறங்க. இதுல கூட நீங்க திணிக்கணுமா, இப்படி எங்களிடம் தனி அந்நியப்பட்டு போகணுமா என்று என்ன செய்யறாங்க, ஒரு வாதத்தை கேட்கிறாங்க. அப்ப இஸ்லாத்துல இதனுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன முதல் அதை விளங்கி விடணும். இஸ்லாம் மார்க்கம் நம்முடைய பெயர்களை அரபில தான் வைக்கணும் என்று எங்காவது சொல்லி இருக்குதா? அப்படி ஒரு சட்டம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மொழியில்தான் பெயர் வைக்கணும் என்று எந்த ஒரு இடத்திலையும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நமக்கு சொல்லப்படவே இல்லை. குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீசுகளிலும் சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல பல நபிமார்களுடைய பெயர்களை நபித்தோழர்கள் வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்களுடைய மகனுக்கு இப்ராஹிம் பெயர் வைத்திருந்தார்கள். இந்த பெயர்கள் அரபு மொழி கிடையாது. இப்ராஹிம்ங்கிற அரபு பேரா இல்ல, இஸ்மாயில் அரபு பேர் இல்ல, இஸ்ஹாக்கு அரபு பேர் கிடையாது, யாக்கூபுங்கிற அரபு பேர் கிடையாது, ஐயூபுங்கிறது அரபு பேர் கிடையாது. முந்தைய நபிமாருடைய பெயர்கள் எதுவுமே அரபு பேர் கிடையாது. ஏன்னா அவங்க அந்தந்த மொழியில் அனுப்பப்பட்டார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த மொழி பேசுற மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மொழியில் அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் அவங்க பேர் வச்சிருப்பாங்க. அர்த்தம் நமக்கு தெரியல. ஆனா இப்ராஹிம்ங்கிறது அரபில யார்கிட்ட அர்த்தம் கேட்டாலும் சொல்ல முடியாது. இப்ராஹிமுக்கு என்ன அகராதியில் என்ன அர்த்தம் போட்டுருக்குன்னு கேட்டா அது ஒரு நபியுடைய பெயரும்பாங்க. அது அதனுடைய அர்த்தம் கிடையாது. அதனுடைய கருத்து ஒரு ஆளுடைய பெயர் ஒரு தகவல் தான் இருக்கே தவிர அதனுடைய மீனிங் அது கிடையாது. அப்ப இப்ராஹிமுக்கு என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாது. இப்ராஹிம் நபி என்ன பாஷை பேசினாங்களோ அந்த பாஷையில அவங்க இப்ராஹிம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த பாஷை இப்ப உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தால் அந்த அர்த்தம் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த பாஷை இப்ப உலகத்துல இல்ல, ஏதோ ஒரு அர்த்தத்தில் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர அப்ப அரபு மொழி இல்லாம தான் இந்த பெயர்கள்லாம் இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பேர்லாம் மாத்துங்கன்னாங்களா? நீங்க அரபு மொழி இல்லாத ஒரு பேரா இருக்குது, இப்ராஹிம்லாம் வேற லாங்குவேஜ்ல உள்ள சொல்லுது, அதை எதுக்கு நீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த பேரை அவங்க அங்கீகரிச்சாங்க, அவங்கள வச்சாங்க. அவங்களுடைய மகனுக்கு என்ன செஞ்சாங்க, பேரை வச்சாங்க. அப்ப முந்தைய நபிமாருடைய பெயர்கள்ல சாலிஹ் என்பது மட்டும்தான், அதுவும் அரபு சொல்லுகள் இல்லாது. சாலிங்கிற சொல்ல அரபிலும் இருக்குது. ஆனா அவரு எந்த மொழிக்கு வந்தார் அந்த மொழியில அவர் சாலின்னு வச்சிருந்திருப்பாரு, அது வேற அர்த்தமா கூட இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு சொல்லு அரபில இருக்கிறதுனால சாலி என்பதற்கு நல்லவன், சாலிகான ஆள் சொல்றோம்ல, சாலிகான மனுஷன். அந்த சாலிகை என்று நபிமார்கள் பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சாலிங்கிற பெயருக்கு தான் அரபு மொழியில ஒரு அர்த்தம் சொல்ல முடியும். மீதி உள்ள நபிமார்களுடைய பெயர்களுக்கு அரபு மொழியில் அர்த்தம் சொல்ல முடியாது. அரபு அகராதியில இந்த சொல்லை நீங்கள் பார்க்க இயலாது. அப்ப அரபு அகராதியிலே இல்லை என்று சொன்னா வேற மொழி தான் அர்த்தம். எந்த மொழியா இருந்தாலும் அந்த சொல்லு அகராதியில் இருக்கணும், டிக்ஷனரியில இருக்க வேண்டும்.
அப்ப டிக்ஷனரிக்குள்ள வராத சொல்லா இருக்குமே, ஆனால் அது வந்து என்ன இல்ல, அரபு மொழி அந்த மொழியை சேர்ந்தது இல்ல. அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அரபு மொழி அல்லாத பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள். இந்த நபிமார்கள் பேரை விட்டுருங்க, பல சஹாபாக்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டு பல நூல்கள் இருக்கிறது. அப்ப சஹாபாக்களை கண்டறிதல், சஹாபாக்கள்னா யார் அப்படிங்கிற தலைப்புல எல்லாம் நூல்கள் இருக்கிறது. அதுல பல ஆயிரம் சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்கள்ல சில பெயர்கள் அர்த்தமே தெரியாது. பேரை வச்சுக்கிட்டாங்களே தவிர மீனிங்லெஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அர்த்தம் இல்லாது, அது மாதிரியான ஒரு சொற்களை கொண்டும் அவங்க பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்ப அரபுல வைக்கணும்னு என்ன செய்யல, மார்க்கம் நமக்கு கட்டளையிடவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தின நபிமார்களுடைய பெயர் அரபி இல்லைங்கிற ஒரு காரணம், நபித்தோழர்களிலேயே பலருடைய பெயர், சிலருடைய பெயர் அரபு சொல்லாக இல்லை, வேற எந்த சொல்லு என்று தெரியவும் இல்லை. இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், நபித்தோழர் பேரை கொடுத்து இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் பிரட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம பாஷையில வச்சு ஏதோ ஒரு கேள்விப்பட்டிருப்பாங்க, நம்மளும் இந்த பேரை வச்சுக்கிறோமே, அந்த மாதிரி அந்த பெயர்களை வைத்திருப்பார்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பெயர் வைக்கிறது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. இப்ப நம்ம தமிழ் பேசுறோமா, தமிழ் மொழியில நம்ம பேரை வைத்தால் மார்க்கத்தில் குற்றமான குற்றமே கிடையாது. ஆனால் எது குற்றமாகும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி, நம்முடைய அடிப்படை கொள்கையில மோதுற மாதிரி பெயர்களை வச்சா குற்றமாயிரும். இறைவன் கடவுள் ஒருத்தன் பேர் வைக்கலாமா தமிழ்ல? எந்த பாஷையும் வைக்க முடியாது. அதெல்லாம் வந்து என்ன அது மாதிரி அல்லாஹ்வோட மோதக்கூடியதாக இருக்கிறது. அல்லது வந்து முருகன் அடிமை, கடவுள் அடிமை, கல்லுக்கு அடிமை, மண்ணுக்கு அடிமை, கடலுக்கு அடிமை, காற்றுக்கு அடிமை, இந்த மாதிரி கருத்துப்பட பேர் வைக்கலாமான்னா வைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் ஒரு அடிமையா இருக்க முடியும், வேற யாருக்கு அடிமையா இருக்க முடியாது. இப்படியான அந்த பொருளை பார்த்து தப்பான பொருள் இல்லை என்று சொன்னால் எந்த மொழியில வேண்டாலும் பேர் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு கூட பாக்குறோம், இந்த தமிழுக்கு தான் நீங்க இந்த சங்கடத்தை சந்திக்கிறீங்க. உருது மொழி பேசுற ஆட்களுடைய பேர்லாம் உருதுல தான் இருக்குது, அரபு சொல் ரொம்ப குறைவா தான் இருக்குது. அவங்க தாய் பாசையில என்ன செய்யறாங்க, பேரை வைக்கிறாங்க. அவங்க பேர்கள்லாம் என்ன செய்யறதுல அரபு மொழி பருவிங்கிறாங்க, அரபு சொல்லா இது, அரபுல அர்த்தமே கிடையாது. இதுக்கெல்லாம் பருவினுக்கு ஏதாவது மீனிங் இருக்கான்னா அரபு மொழி சொல்லே கிடையாது. நர்கிஸ்னு பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் முஸ்லீம்களை வைக்கிறாங்க வடநாட்டிலாம், அதெல்லாம் அரபு சொல்லா. பேகம் ஒன்று வைக்கிறாங்க, பானு வைக்கிறாங்க, இதெல்லாம் அரபில் அர்த்தம் இருக்குமா? பேகம் பானு பேர் வைக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் அரபு சொல்லு இல்லது. ஆனா உருதுக்காரங்க என்ன செய்யறாங்க, சாதாரணமாக தங்கள் மொழியில வச்சுட்டு இருக்காங்க. எந்த மொழியில வைக்கல, அரபு மொழியில வைக்கவே இல்லை. எந்த மொழியில பேசுறவங்க அப்படித்தான் வச்சுட்டு இருக்காங்க அதிகமாக. தமிழ்ல மட்டும் தான் என்ன செய்யறாங்கன்னா டோட்டலா நம்ம என்ன செஞ்சிட்டோம், யாரும் சொல்லி தராமலேயே ஒரு பழக்கமாகவே என்ன செய்யறோம், பேரை இந்த மாதிரி அரபுல மாத்தி கொள்றோம். அல்லது தமிழ் அல்லாத ஒரு பெயரை மாத்தி கொள்றது ஏதோ ஒரு வழக்கமாக வந்து விட்டதே தவிர அது ஒரு சட்டம் கிடையாது. நீ பேர் மாத்தினாதான் முஸ்லீமா இருக்கணும் என்கிறதெல்லாம் ரூலே கிடையாது. அதே நேரத்தில் வந்து இது எதுக்காக நம்ம முஸ்லீம்கள் தமிழகத்தில் யாரோ ஒரு விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறாங்க. எதனால இந்த பெயரை மாத்துகிறோம் என்றால் ஒரு நன்மை இருக்கிறது. இந்த நன்மை யாரும் சொல்லி நம்ம தெரியல, நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது அதுல ஒரு நன்மை இருக்கிறது நம்ம அறிந்து கொண்டு நம்மளை விடாப்படியா நம்மளை இப்படி செஞ்சு கொண்டே இருக்கிறோம், நன்மையை கருத்தில் கொண்டு. அது என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, வேற பேரை வச்சீங்கன்னு வைங்களேன், அந்த பேர் ராமசாமி கந்தசாமி உங்க பேரா இருக்குன்னு வைங்க, இந்த பேரை சொன்ன உடனேயே பிற இந்த பேரை கேட்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை என்ன சாதின்னு கேட்பாங்க. ராமசாமி தேவர நீங்க செட்டியாரா முதலியாராமாங்க, அதாவது ஒரு பேரை ஏதாவது ஒரு ஜாதியை சேர்ந்தவனா இருப்பானான்னு கண்டறிவுக்கா குடைவாங்க. அப்ப நம்ம அதெல்லாம் வேணான்னு எல்லாத்துக்கு வர்றோம். நம்ம எதுக்காக வர்றோம், செட்டியாரு தலித் ஐயர் எல்லாத்தையும் மறந்துட்டு மனிதன்லாம் ஒரு குலமா இருப்போம் என்பதற்காக வேண்டி நம்ம இஸ்லாத்துக்கு வருகிறோம். இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு பேரை வச்சோம்னு சொன்னா அந்த பேருக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, தோண்டி தோண்டி விசாரிப்பாங்க. நீங்க என்ன ஜாதி, நீங்க என்ன ஜாதி, தேவரா நாடா, இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இது நீங்க அப்துல் கான் பேரை வச்சிருக்கீங்களே, உங்க பேர் அப்படியா போயிட்டு இருப்பாங்க. அங்க என்ன வராது, இவன் யாராக இருப்பான், எந்த ஜாதியில வந்தவனா இருப்பான், அந்த ஜாதி அடியோட. ஏன்னா இந்த பேர்களுக்கு பின்னாடி ஜாதி ஒளிஞ்சிருக்கிற காரணத்தினால அதை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த ஜாதி கலர் இருப்பதாக என்ன பூசி கொண்டிருப்பார்கள். முற்றாக ஒளி தமிழ்ல ஒளிஞ்ச அளவுக்கு வேற வடமாநிலங்கள ஒளியல. ஏன் காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அளவுக்கு நம்ம அதுல கவனமா இருந்துகிட்டே வரும். நம்மளா மார்க்கம் சொல்லாமலேயே இந்த மாதிரி ஒரு பேரை வைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஜாதி கரு நமக்கு வந்து விடுகிறது, அது வேணாம். இந்த மாதிரி அரபில வச்சுட்டு, அரபில இல்ல தமிழ் இல்லாம ஏதாவது பாஷையில வச்சுட்டோம்னு வைங்களேன், என்ன ஜாதி கேட்க மாட்டான். நம்ம ஏதாவது உருதுல நீங்க பேரை வச்சாலும் உங்கள்கிட்ட கேட்க போறது இல்ல, அல்லது அரபில பார்சியில பேரை வச்சாலும் உங்களை என்ன செய்ய மாட்டான், நீங்க என்ன ஜாதியில வந்தீங்கன்னு பூர்வீகத்தை கேட்க மாட்டான். அப்ப புதிதா இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஜாதிகளை மறந்துவிட்டு சுத்தமாக அப்படிதான் இருக்கிறோம். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னா அவருக்கு மட்டும்தான் எந்த ஜாதியில இருந்து வந்தோம்னு தெரியும், அவர் மகனுக்கு தெரியாது, அவனுடைய பேரனுக்கு தெரியாது. நாங்க இந்த சாதியா இருந்தோம்,
ஏன் அதை நம்ம கற்பிக்கிறது இல்ல, அதை சொல்வது இல்ல, ஞாபகப்படுத்துறது இல்ல, அதை பத்தி பெருமளிக்கிறது இல்ல. அது உள்ளத்திலிருந்து யாரும் நம்ம சந்ததிகள் உள்ளத்துல இருக்கவே கூடாது என்பதற்காக வேண்டி நாங்க முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லியே நம்ம என்ன செய்யறோம், நம்ம சமுதாயத்தை வளர்த்து கொண்டு வர்ற காரணத்தினால அப்படி அடியோட மறந்துட்டோம். நம்ம எல்லாரும் வேற சாயல் வந்தாலும் தானே, யாருக்கா தெரியுமா? நம்ம எல்லாரும் வேற சாயல் வந்திருக்கோம். அரபு நாடு இறக்குமதியா நம்ம இல்ல. ஆனால் யாருக்குமே நம்ம எந்த சாயல் தெரியல. இது மறந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த பேரை மாத்திரம் எல்லாம் மறந்து இல்லாட்டி என்ன செய்வாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன இப்படி அம்மனி அப்படி அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியில் நம்மள்ட்ட யாவும் வந்துகிட்டே இருக்கும். நம்மளாம் தேவர், நம்மளாம் நாடாரு, நம்மளாம் ஐயரு, நம்மளாம் தலித்தன் உள்ளுக்குள்ள திருப்பி திருப்பி என்ன செய்யும், கேட்டுக்கிட்டு யாவப்படுத்தினா அந்த ஒரு நன்மை இருக்கிற காரணத்தினால சரி விடுங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்கமே தவிர, ஒருத்தர் பேர் என்ன செய்யறாரு, அழகண்டு பேர் அவருக்கு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்குன்னு அழகண்டு இருந்திருப்போங்க. குற்றம் அது மார்க்கத்தில் ஒரு குற்றம் கிடையாது. இதன் மார்க்கம் வந்தது எங்களுக்கு கட்டாயமா ஆக கிடையாது. ஆனா என்னதுக்காக ஆக்குறோம், இவர் அழகுன்னு சொன்னார் வைங்களேன், நீங்க நம்ம என்ன சாதி நமக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதை தவிர்த்து கொள்வதற்காக அவர் மாத்திக் கொண்டாரு. ஏன்னா என்ன அது ஒரு பயனுள்ளதா இருக்குங்கிறதுனால நம்ம செஞ்சுக்கிறோம். உலக நன்மையை கருதி இந்த உலகத்துல உள்ள அமைப்பு அப்படி இருக்கிற காரணத்தினால் தமிழ்ல சாதியெல்லாம் ஒளிஞ்சு போச்சுன்னு வைங்க, எந்த பேரை சொன்னாலும் சாதியை கேட்க மாட்டான்னு வைங்க, அப்ப மாற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவன் பேர்ல வைப்பான்னு வலியுறுத்த கூட செய்யலாம். ஏன் எல்லா மொழிக்காரன் அவன் பேர்ல வைக்கும், உனக்கு மட்டும் என்ன வேலை இல்லை, மார்க்கும் உனக்கு அனுமதிச்சிருக்க சொல்லலாம். இந்த ஒரு மைனஸ் இருக்கிற காரணத்தினால் நம்ம செய்யறோமே தவிர இவங்க இருந்து தனிச்சு காட்டணுங்கிறதுக்காக செய்யறோம் இல்ல. நமக்கு இந்த பழங்கதைகள் ஞாபகத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்மளா செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு. அது மார்க்கம் சொல்லி செஞ்ச ஏற்பாடு கிடையாது. ஒருவர் என்னுடைய பேர், நான் இஸ்லாத்துக்கு வருவேன், என் பேரை மாத்திரம் கொண்டு எனக்கு முடியாதுன்னா வந்துட்டு போ, உன்னை யார் மார்க்க மாத்துவா, அதுக்காக நீ இப்ப நிக்கிற தங்கிட்டு நிக்கிற, உன்னை அப்துல் காதர் ஆக்கிறான், நீ பயப்படாத, நீ அழகனாவே இங்க வா, பள்ளிவாசலுக்கு வா, இஸ்லாத்துல இரு, இஸ்லாமா வாழு, நீ முஸ்லீமா மரணித்து போ, முஸ்லீமுக்குரிய எல்லா விதமான நன்மைகள் அடைஞ்சிட்டு போ என்று இந்த மார்க்கத்தை நம்ம சொல்லுவோம். அதுல எந்த விதமான கண்டிஷனும் நிபந்தனையும் கிடையாது. ஆனா நடைமுறையா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதை விளங்கி கொண்டார்களே, ஆனால் நீங்க எங்களை பிரிச்சு காட்டின்னு கேட்க மாட்டார்கள். இந்த சாதி கலர் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், அதை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இவங்க நம்ம கேட்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டா, இந்த தாடியை கேட்ட மாதிரி என்ன செய்வாங்க, இந்த ஹத்னா செய்யறோம் இல்ல சுன்னத்து, அது ஒரு முக்கியமா பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க. எதுக்கு போட்டு சுன்னத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது தேவைன்னா அது தேவையற்ற அல்லாவே அறுத்து விட்டுருக்க மாட்டானா, எதுக்கு பிறக்கும் போது அதோட எல்லாம் பிறக்க வைக்கிறான். அப்ப அந்த மாதிரி ஒரு தோளோட எல்லாம் பிறக்க வைத்திருக்கும் பொழுது அதை போட்டு எதுக்கு தேவையில்லாம நீக்கிறீங்க, அதனால எவ்வளவு பெரிய ஒரு வேதனைகள் வழி வருது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க. அது போக இவங்க அந்த அடையாளம் பிறப்புல இருந்து சாவுற வரைக்கும் ஒட்டிட்டு இருக்கணுங்களா செய்யறாங்க. தொப்பி பொருள்லாம் ஒட்டிட்டு இருக்காதுல்ல, நினைச்சா கழட்டி போட்டு போயிருவோம்ல, தாடி வைக்கிற சர்ச்சை போயிருவோம்ல, இது எப்படிப்பட்ட அடையாளம்னு கேட்டா, இவன் கடைசி மூத்தாப்புற அவன்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளம் சுன்னத்து பண்றது என்பது. சில கலவரங்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா முஸ்லீமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அடையாளம் வச்சு என்ன செய்வாங்க, இவர் முஸ்லீம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடையாளமாக உலகத்தில் ஆக்கப்பட்டு விட்டது என்றால், அப்ப நீங்க ஏன் அப்படி ஒரு பிரிச்சு காட்டுறீங்க, அவ்வளவு தனியா நீங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்கிற மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு கேட்க கூடாது. இன்னைக்கு ஹத்னா சுன்னத்து செய்யறோம் இல்லையா, அதை பத்தி கேட்கவே கூடவே கூடாது. ஏன்னு கேட்டா, சுன்னத்து செய்யறதுனால கண்டுபிடிச்சிக்கிற நன்மைகள் அவ்வளவு அபரிமிதமான நன்மைகள். இப்ப அமெரிக்காவில ஆய்வு செஞ்சு எல்லாரும் பண்ணுங்க என்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, 1970கள் எல்லாம் 79% பேர் அமெரிக்காவில் இந்த சுன்னத்து பண்ணி கொண்டிருந்தார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் பண்ணி கொண்டிருந்தார்கள். 2010 55% குறைஞ்சு போச்சு. குறைஞ்சதுனால பலவிதமான கேடுகள் அமெரிக்க சமூகத்தில் ஏற்பட்ட பிறகு அதுக்கு நிபுணர்களை போட்டு ஆய்வு செய்து இவங்க குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாரும் சுன்னத்து பண்ணுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யாரு, அறிவுஜீவிகளை கொண்டு அமெரிக்கா மக்களுக்கு நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, கண்டிப்பா இந்த சுன்னத்துங்கிறத பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன, அதனால என்ன விஷயம், அதனால என்ன நன்மை அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க அதுக்காண்டி இதை சொல்றது தீமையை தூண்டுவதற்கு சொல்வதாக நினைத்து விடக்கூடாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த எய்ட்ஸ் பாதித்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, எய்ட்ஸ் நோய்க்கு ஆளான பெண்கள், அந்த பெண்கள்கிட்ட சுன்னத்து செய்தவன் சுன்னத்து செய்யாதவன் எல்லாரும் என்ன செய்வாங்க, தப்பு தவிர நடக்கிறாங்கன்னு வைங்க. அப்படி நடந்தார்களே ஆனால் சுன்னத்து செய்தவனுக்கு அவளிடமிருந்து எய்ட்ஸ் நோய் தொற்றுவது இல்லை. சுன்னத்து செய்தவன் என்ன, பெண்ணிடமிருந்து தான் எய்ட்ஸ் வருது. விஞ்ஞான ரீதியாக என்னன்னு கேட்டா, ஆணிடமிருந்து எய்ட்ஸ் பரவாது. ஃபர்ஸ்ட் உண்டாவது யார்கிட்ட உண்டாகும் என்றால் பெண்ணிடத்தில் தான் உண்டாகும். ஒரு ஆண் பல பெண்களோட உறவு கொண்டாலும் ஆணுக்கு வராது. ஒரு பெண் பல ஆண்களோட உறவு கொண்டால் என்னவாயிரும், அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துடும். இதான் விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்பட்ட உண்மை. விளங்காம மருத்துவர்கள் ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி
கவர்மெண்டுடைய சுலோகத்திலையும் ஒருவனுக்கு ஒருத்தி இருப்போம் எய்ட்ஸை தடுப்போம்பாங்க. ஒருத்திக்கு ஒருவன் தான் எய்ட்ஸை தடுக்கும், ஒருவனுக்கு ஒருத்திங்க என்ன செய்யாது, எய்ட்ஸை தடுக்காது. அரபு நாள் 4 முன்னாடி இருப்பான், அவனுக்கு எய்ட்ஸ் வராது. வழங்குதா? எய்ட்ஸ் வருவதற்கு பெண்கள் பல ஆண்களோடு சேரும்போது அவங்க சில பல ஆண்களுடைய விந்துக்கள் அவங்களோட அந்த மாதிரி உள்ள செல்லும் பொழுது என்னவாகுது, அது ஒரு மிக்ஸ் ஆகி போய் அதனால அங்க நோய் உற்பத்தி ஆகுது. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து 2வது பரவுது ஆணுக்கு. ஆணுக்கு டைரக்டா என்ன செய்யாது, எய்ட்ஸ் வராது. இதுதான் விஞ்ஞான உண்மை. விளங்காத சில டாக்டர்கள் மாற்றி பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்கே மேலோட்டமாக தெரிந்திருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இப்ப எய்ட்ஸ் வரக்கூடிய பெண்கள் பல பேர்கிட்ட போய் அதனால் எய்ட்ஸ் வந்து விடுமையானால் அவங்களோட போய் சேரக்கூடிய ஆண்களுக்கு வந்துவிடும் என்கிற அளவுக்கு என்னை கண்டுபிடிச்சு என்ன செய்யறான்னு கேட்டா, நீ ஒருத்தர் எய்ட்ஸ் வந்தாலும் கேட்கறான், நீ உனக்கு எப்படி வந்துச்சு, நீ எல்லாம் எய்ட்ஸ் பாதித்த பெண்கள் வழியா தான் வந்தது ரிப்போர்ட் எடுக்கிறான். அப்ப இந்த மாதிரி தப்பு தவற நடக்கிறான்ல, அது மாதிரியா உள்ள ஒரு சுண்ணத்து பண்ணவன்லாம் இருக்கிறான். நான் அங்கதான் போனேன், அவன் 3 கொஞ்சம் எனக்கு வரக்கானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க இந்த மாதிரியா தேர்ந்தெடுத்து என்ன செய்யறாங்க, ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. எய்ட்ஸ் பாதித்த அதுக்காண்டி எய்ட்ஸ் வராதுங்க தப்பு செய்யக்கூடாது. விசாரம் முதல்ல சொல்லிக்கிட்டேன், இந்த ஆய்வை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, தப்பா பயன்படுத்தக்கூடாது. எய்ட்ஸ் வரக்கூடாதுங்கிறது மட்டும் அதை தவிர்க்கணும், அல்லாவுக்கு போய் தவிர்க்கணும். அதுக்கு தான் செய்வே தவிர எய்ட்ஸ்ங்கிற வராட்டாலும் நம்ம 14 நூற்றாண்டு இப்பதான் எய்ட்ஸ் கண்டுபிடிச்சான். அதுக்கு முந்தைய 1350 வருஷங்களாக நம்ம சமுதாயம் தவிர்த்து கொண்டுதான் இருந்தோம். அப்ப எதற்காக தவிர்த்தோம், அல்லாவுக்காக தான் தவிர்த்தோம். அப்படி தவிர்த்து கொள்ளணுமே தவிர இது எதுக்குன்னு கேட்டா, இந்த எய்ட்ஸை பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தை எது தடுக்கிறது, இந்த சுண்ணத்து பண்ணுதல் என்பது தடுக்கிறது. அப்ப எய்ட்ஸ் எப்படி பரவுது என்று சொன்னால், சுண்ணத்து பண்ணாமல் இருப்போமையானால் அந்த எய்ட்ஸ் அந்த மெல்லிய முனையின் மூலமாக என்ன செய்யறேன், எய்ட்ஸ் வேகமாக தாக்கி அழித்தருங்கிற இல்ல தோல் வழியாக தேங்கி இருந்து அதுல கொஞ்ச நேரம் அந்த கிருமிகள்லாம் டெவலப் ஆகி என்ன செய்யறேன், எய்ட்ஸை பரப்பி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுகிறார்கள். அந்த ஹெச்ஐவிங்கிற எய்ட்ஸ் வராம தடுக்கிறத இப்ப ஆப்பிரிக்காவுக்கு போனா அவங்க நிறைய சுண்ணத்து பண்ணவங்களா இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் போய் பார்த்தா எல்லாரும் தப்பா நடக்கிறவனாவும் இருக்கிறான், சுண்ணத்து பண்ணவனாவும் இருக்கிறான், தப்பா நடக்கிறவனாவும் இருக்கிறான். ஆனா எய்ட்ஸ் வர மாட்டேங்குது. தப்பாவும் நடக்கிறான், ஆனா எய்ட்ஸ் வர மாட்டேங்கிறது. அமெரிக்காவில் இந்த மாதிரியான மேற்கத்திய சுண்ணத்தை தவிர்க்கிற சமுதாயங்கள்ல போய் ஆராய்ச்சி பண்ணான்னு சொன்னா அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துருது என்பதையும் காரணமா கண்டுபிடிக்கிறான். அதுபோக இந்த பாலியல் நோய்கள் அதிகமா ஏற்படும். என்னன்னு கேட்டா, அந்த ஒரு தோல் அதை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது சிறுநீர் கழித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சிறுநீர் சில துளிகள் அந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கும், முழுசாக என்ன செய்யாது, வெளியேறாது. அப்ப உடலுறவு கொண்டார்களே ஆனால் அவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விந்து துளிகள் சில துளிகள் அந்த இடத்துல என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அல்லது ஆண்கள் உணர்ச்சி வசப்படும் போது வெளியாகக்கூடிய அந்த கசிவுகளும் அந்த தோலுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இப்படியே இருந்து கொண்டே இருக்குமே என்ன ஆகும், அது அதனால சில கிருமிகள் தொற்று ஏற்படக்கூடிய சுகாதார கேடுகள்லாம் நிறைய ஏற்படும். அந்த மாதிரியா ஏற்படும் என்ன ஆகுதுன்னு அடுத்த பாயிண்ட் வர்றான். இவன் சுண்ணத்து பண்ணலன்னா பொம்பளைக்கு பாதிப்புங்கிறான். ஆம்பளை சுண்ணத்து பண்ணலன்னா என்ன, யாருக்கு பாதிப்பு, பெண்களுக்கு பாதிப்பு. எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறான்னு சொன்னா, நம்ம ஹிந்து பத்திரிகையில 2010 ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல் வந்திருந்துச்சு. ஹிந்துங்கிற நம்ம நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையில அதுல என்ன செய்யறாங்கன்னா, பெண்களுக்கு புற்றுநோய் வருது இல்லையா, எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் வரும். பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல 17% புற்றுநோய் கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய். 100 பேர் பெண்கள்ல கேன்சர் ஆளுக்கு இருப்பார்களே, ஆனால் அதுல 100 கேன்சர் பேஷண்ட்ல 17 பேர் என்னவா இருப்பார்கள்னா, என்ன மார்பு புற்றுநோய் இருக்கிறது, வேற வேற புற்றுநோய்கள் இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு சதவீதத்தை பிரிச்சு பார்த்தீர்களே, ஆனால் 100 பெண்கள் கேன்சர் 100 பெண்களில் 17 பேர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, கர்ப்பப்பையுடைய வாய் இருக்குல்ல, கர்ப்பப்பையுடைய என்ட்ரன்ஸ் அங்க கேன்சர் வந்துடும். அது 100க்கு 17 பேருக்கு, 100 பெண்களுக்கு 17 இல்ல, 100 கேன்சர் வந்தவர்களில் 17 பேர் இந்த மாதிரி கேன்சரா இருப்பாங்க. அப்ப 17% பேருக்கு என்ன ஏற்பட்டிருக்குன்னு கேட்டா, கர்ப்பப்பையில புற்றுநோய் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த 17ங்கிறதுல காஷ்மீர்ல இந்தியாவில் ஆய்வு பண்றாங்க. காஷ்மீர்ல போனோம்னா 75% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அந்த காஷ்மீர் மாநிலத்தில் பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 100 கேன்சர் பேஷண்ட் வந்தாங்க, 17 பேர் கர்ப்பப்பை புற்றுநோயில இல்ல, 17க்கு பதிலாக அதுல காவாசி இருக்குங்கிறாங்க. காவாசினா 4%. காவாசினா என்னது, நாங்க 4% தான் இருக்கிறாங்க. அப்ப 100 பேர் அங்க, ஏன்னா முஸ்லீம் 75 மத்தவங்க 25 இருக்கிறான்ல, அதனால கூட அந்த கால் முஸ்லீமை கொண்டு அந்த கணக்கு இல்ல. முஸ்லீம் 75 இருக்கிறான், மத்தவன் ஒரு 25 இருக்கானா இல்லையா. அப்ப அவங்கள என்ன செய்யுதுன்னா 4% பேர் பெண்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுகிறது என்று அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
அதே மாதிரி அஸ்ஸாம்ல வந்து காஷ்மீருக்கு அடுத்தபடியாக அதிக முஸ்லீம்கள் வாழக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்தில் 40% முஸ்லீம்கள் வாழ்றாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே அளவுக்கு தான், ஒரு கால்வாசி அளவுக்கு தான் என்ன செய்யறாங்க, இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து பெண்களுக்கு வருகிறது. இது வந்து இது என்னத்தினால வருது, எல்லாத்தையும் ஆய்வு செய்யறாங்க. என்னத்தினால இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வருதுன்னு கேட்டா உடல் உறவின் மூலமா தான் வருது. முதல் பிரச்சனை என்னது, இல்லறத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா, அந்த உடல் உறவின் மூலமாகத்தான் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வருகிறது. அது எப்படி வருகிறது என்று சொன்னால், ஆண்கள் சுண்ணத்து செய்யாமல் இருந்து அந்த தோலுக்கு உள்ள சில கசிவுகள் கழிவுகள் தேங்கி கிடந்து அதிலிருந்து HPVங்கிற ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகி, அதாவது ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆன பிறகு அந்த வைரஸோடு அவர்கள் போய் தாம்பத்தியில் ஈடுபடும் பொழுது இங்கே இருந்து இந்த வைரஸ் பரவுனுச்சுன்னு வைங்க, அது வந்து கர்ப்பப்பையை போய் தாக்கி கர்ப்பப்பையுடைய வாயில வந்து கேன்சரை உண்டாக்கி விடுகிறது என்று சொல்லி முஸ்லிம் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் இல்லை. இவ சொன்னா கூட கர்ப்பப்பை புற்றுநோய் என்னன்னு முஸ்லிம்கள் கேட்பாங்க. முஸ்லிம் பெண்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டாங்க. பிற சமுதாய மக்கள் மத்தியில் டாக்டர் போய் கேட்கும், அவங்களுக்கு சொல்லிருப்பாங்க டாக்டர். முஸ்லிம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கர்ப்பப்பை புற்றுநோய்ங்கிற அந்த ஒரு டாபிக்ல இருக்காது என்றால் 20% புற்றுநோய் கம்மியாயிரும். அப்படிதான் இந்த 17 வரலன்னு சொன்னா அப்ப மொத்தத்தில் என்ன இருக்கு, 100 பேர் இருந்தா 80 பேர் தான் இங்க கேன்சரா இருப்பாங்க. அந்த சதவீத கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா இந்த டாபிக்கே நமக்கு வராது. அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சவன் என்ன செய்யறான், இந்த சுண்ணத்து பண்ணுவது இந்த ஆண்களுக்கு நன்மை ஒரு பக்கம் இருக்கிறது, பெண்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. நீங்க வந்து சுண்ணத்து பண்ணவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து கேன்சர் வருவதற்கு என்ன இருக்கிறது, கர்ப்பப்பையில கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கர்ப்பப்பை கேன்சர் என்பது வந்து அவங்களோட வந்து நிக்காத, கர்ப்பப்பை கேன்சர் வந்து விடுமையானால் அது வந்து குழந்தை உருவாகி அப்ப கொஞ்சம் டெவலப் ஆகி அந்த குழந்தையும் சேர்த்து அது பாதிச்சு அது மாதிரியான உறுப்பு. அந்த கர்ப்பப்பை என்பது வந்து அவங்களுக்கு மட்டும் உள்ள உறுப்பா இல்லாம குழந்தையை உருவாக்கக்கூடிய சுமக்கிற ஒரு பையாகவும் இருக்கிற காரணத்தினால் அதுல கேன்சர் வருவது அதுக்கும் சேர்த்து என்ன செய்யும், பாதிக்கக்கூடியதாக இருந்துவிடும். அதனால வந்து இது டேஞ்சரான இந்த நோய் வரக்கூடாது என்று சொன்னால் ஆண்கள் வந்து விருத்த சேதனம் சொல்லக்கூடிய சுண்ணத்து பண்ணித்தான் ஆகணும் என்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இது 2012 வந்து குழந்தை மருத்துவத்திற்கான அகாடமி ஒன்று அமெரிக்காவில் வச்சிருக்காங்க. உலகத்திலேயே இந்த குழந்தை நலனுக்காக அமைக்கப்பட்ட நிறுவனங்கள்ல இதான் ஃபர்ஸ்ட். குழந்தைகளுக்கு என்ன நன்மைங்கிறது ஆய்வு செய்யறது அவங்களுடைய வேலை. அவங்க ரெக்கமெண்ட், அவங்க பரிந்துரை அடிப்படையில தான் அந்த விஞ்ஞான மருந்து மாத்திரைகள் அரசாங்கத்துறை பரிந்துரைகள் எல்லாமே இருக்கும். குழந்தை நன்மைகளை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க தான் இதை ஆய்வு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த சுண்ணத்து பண்ணினார்களே ஆனால் சிறுநீர் பாதை இருக்குல்ல, சிறுநீர் வரக்கூடிய அந்த குழாய் பாதை, அந்த பாதையில வந்து தொற்று கிருமிகள் இருக்காது. சுண்ணத்து பண்ணாம இருந்தார்களே ஆனால் இங்க அடைப்பட்டு போனதுனால, இங்க அடைச்சு விட்ட காரணத்தினால அதுல இந்த தொற்று நோய் கிருமிகள் எங்க வரைக்கும் இருக்கு, அந்த வெளிப்புறத்தில் மாத்திரம் இல்லாம சிறுநீர் குழாய் முழுவதும் என்ன செய்யும், தொற்று நோய் கிருமிகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் பால்வினை நோய் தொற்றுதுன்னு சொல்றான். இந்த சுண்ணத்து பண்ணவங்களுக்கு இந்த மாதிரியான சிறுநீர் பாதையில் தொற்று வருவது 63% குறைவு. என்ன சொல்றாங்க, மற்றவங்களுக்கு 100 வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு 33, 37 தான் வரும். 63% என்ன மாதிரி சுண்ணத்து பண்ணவங்களுக்கு இது தொற்று நோய் மூலமா அந்த சிறுநீர் குழாயில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் வந்து இந்த அளவுக்கு குறைவா இருக்குது என்று என்ன செய்யறாங்க, விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப இதை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் சுண்ணத்து பண்றதுங்கிறது நீங்களும் பண்ணிட்டு போனீங்க, அப்ப நாங்க நன்மையை கருதி செய்யறோம். உங்கள்கிட்ட இருந்து பகைமை பாராட்டுறதுக்காக கண்டுபிடிச்சோமா இதை நாங்க நபிகள் நாயகம் காலத்துல மட்டுமில்ல இப்ராஹிம் நபி காலத்துல வருதுன்னு நாங்க நம்புறோம். இந்த சுண்ணத்து செய்யற வழக்கம் என்ன இருக்கிறது, விருத்த சேதனம் என்பது இயேசுநாதர் வலியுறுத்திருக்கிறாரு, அவருக்கே கூட பண்ணுனாங்க. அப்ப எல்லாரும் முன்னாடி உள்ளவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாருமே தாவீது ராஜா ஆபிரகாம் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் கூட என்ன செஞ்சிருக்காங்க, அந்த சுண்ணத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது நாங்க மாத்திரம் இல்லாம முந்தியிலிருந்து தொன்று வரக்கூடிய ஒரு பழக்கமா இருக்கும் பொழுது உங்கள இருந்து நாங்க டிஃபரெண்டா காட்டணும், பிற மதத்து மக்களை வெறுக்கணுங்கிறதுக்காக நாங்க இது செய்யறோம், எங்க நன்மைக்காக செய்யறோம். அதே நேரத்தில் வந்து அப்ப ஏன் இறைவன் படைத்ததை மாற்றக்கூடாதுன்னா, நீங்க இறைவன் சுண்ணத்து இல்லாம படைச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் தான் இதுல அவங்க கேட்க முடியுது, பெருசா ஒன்னும் கேட்க முடியறது இல்ல. இந்த கேள்வி அறியாமையான கேள்வி. ஏன்னு கேட்டா அதை வந்து சுண்ணத்து பண்ணி அதை மூடி இருக்கும் பொழுதுதான் அந்த உள்ளுக்குள்ளே கருவறையில கிடக்குறாங்கல்ல, அந்த கருவறையில உள்ளது வந்து அது ஒரு வகையான கெமிக்கல் ரசாயனம் ஒரு கழிவு நீர் தான். அதுலயே கிடக்கக்கூடிய நேரத்தில் அது தவறாக இருப்பதுதான் அந்த உறுப்புக்கு பாதுகாப்பு. அங்க உள்ள இருக்கும்போது அதான் பாதுகாப்பான், வெளியே இருக்கும்போது அது வந்து பாதுகாப்புக்கு இடைஞ்சலானதுங்கிற அடிப்படையிலையும் அதை செய்யறாங்க. அதுபோக என்ன செய்யறாங்கன்னா, அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் சீக்கிரமாக ஆண்களுக்கு வந்து ஸ்கலிதம் ஏற்படக்கூடாது. ஏற்பட்டால் வந்து பெண்களுக்கு அந்த இன்ப சந்தோஷம் கிடைக்காது. சீக்கிரமாக வருவதற்கு இந்த சுண்ணத்து பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமா என்னவாயிரும், ஸ்கலிதம் ஏற்பட்டுவிடும்.
தாம்பத்தியத்தில் சின்ன அளவுக்குடைய அந்த சந்தோஷத்தில் அவங்களுடைய பார்ட்னருக்கு பெண்களுக்கு குறைவு ஏற்பட்டு விடும். சுண்ணத்து செய்யற காரணத்தினால என்னவாயிரும், அந்த அந்த பகுதி மறத்து போய்விடும். சுண்ணத்து பண்ணாம இருக்கிற பகுதியை விட சுண்ணத்து பண்ணிருக்கும் என்ன செய்யும், ஆடைகள்ல உரசி கரைச்சி அது மாதிரி ஒரு மாதிரியான செஞ்சிடும், அது கொஞ்சம் மறத்து போய்விடும். மறத்து போய்விட்டால் கூச்சம் குறைவா இருக்கும். கூச்சம் குறைவா இருந்தால் கணிதமாவதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தால் சந்தோஷம் அதிகரிக்கும். இப்படிலாம் சொல்றாங்க. இது பெண்களுக்கு கீழே கேட்டு ரொம்ப டெவலப்பா விளக்க முடியாது. இவ்வளவு நீ புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அப்ப இந்த சுண்ணத்து பண்றதுனால அந்த இல்லற சுகம் அதிகமாக கிடைக்கிறதுங்கிறது ஒண்ணு. இது ஒரு முக்கிய இதான தேவை. இது ஒண்ணு. ரெண்டாவது எய்ட்ஸ்ங்கிறது இவனுக்கு வராதுங்கிறது அது ஒரு ரெண்டாவது நன்மை. பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய்ங்கிறது வராதுங்கிறது கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய் வராதுங்கிறது மூணாவது நன்மை. இந்த நன்மை நமக்கு ஏற்படுகிறது. இது இல்லாம சிறுநீர் குழாயில் ஏற்படக்கூடிய தொற்றுநோய் இருக்கு இல்லையா, அதுவும் வராது, அதுவும் தடுக்கப்படுகிறது என்றெல்லாம் நிறைய அனுபவங்களையும் ஆய்வுகளையும் பண்ணி முஸ்லிம் பெண்கள் பிற பெண்கள் எடுத்து பார்த்து இந்த இஸ்லாம் வழங்கின பெண்கள் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்துரும். இவனை போய் சுண்ணத்து பண்ண சொல்லி பெண்களை எப்படி காப்பாத்துன்னு பாருங்க. எங்களுக்கு நன்மை என்று சொல்லி கண்ட மாதிரி நடக்கக்கூடிய பெண்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால எல்லாமே நன்மையா இருக்குது. இவனுக்கு நன்மை அவளுக்கு நன்மை. எப்படி ஆடை அணிவது ரெண்டு பேருக்கு நன்மையா இருந்து பார்த்தோமோ அதே மாதிரி இந்த மேட்டர் எடுத்துக்கொண்டானே இருக்கு. இவனுக்கு தான் நன்மை மாதிரி சிந்திச்சு பார்த்து அவளுக்கு நன்மைங்கிற கண்டுபிடிக்கிறாங்க. சுண்ணத்து பண்ண அவளுக்கு பெண்களுக்கு நன்மை, அது பாலியல் நோயெல்லாம் வராது என்று. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், சுண்ணத்து பண்றோமா, உனக்கு போட்டிங் இருக்கு செய்யறோமா, உன்னை எதிர்க்கிறதுக்கு பண்றோமா, இதை ஒண்ணு நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து என்ன செய்யறோம்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டில் வாழுகிறோம். தமிழ்நாட்டில் வாழும் பொழுது நீங்க தமிழ்ல பேசுறது இல்ல, நீங்க உருதுல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, தமிழை கொச்சப்படுத்துறீங்க, ஒழுங்கா தமிழ் பேசுறது இல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் என்ன செய்யறாங்க, பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதனால நம்மளை வெறுக்கிறோம், நம்ம அந்நிய ஒதுங்கி போறோம். அப்படி தமிழ் இல்லாம உருதுல அப்படி பேசிட்டு இருக்கிறோம். உருது முஸ்லீம்னு சின்ன ஒரு மைனாரிட்டி அந்த தமிழகத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க வட இந்தியாவில இருந்து நினைஞ்சாங்க. அவங்க சில கலவர நேரத்தில் வந்தார்கள். அல்லது முஸ்லீம் மன்னர்களுடைய பிரதிநிதிகள் ஆட்சி பண்ணாங்க, நவாபுகள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அப்பெல்லாம் அவங்க எல்லாம் அந்த மாதிரி அடிப்படையில் வந்த அடிப்படையில் அவங்களுக்கு உருது தாய்மொழி, அந்த வகையில் உருது பேசுறாங்களே தவிர இங்க உள்ள எல்லாருமே நம்ம தமிழை தான் பேசுறோம். அவர்களோட அழகாக பேசுறோம். ஆனா நம்மளுக்கு தமிழே தெரியாதுங்கிற மாதிரி இவங்க பொய்யா ஒரு சித்திரத்தை உண்டாக்கி, ஏன்னா நம்மள்ட்ட பத்திரிகைகள் கிடையாது, நம்மளுக்கு எழுத்தாளர்கள் கிடையாது. ஏன்னா பத்திரிகை அவங்க கையில் இருக்கும், நம்ம எழுத போட மாட்டாங்க. போட்டாலும் எழுத்தாளர் உருவாக முடியும். நீங்களா நம்ம இஸ்லாமிய சமுதாய பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு இருந்தா எழுத்தாளர் உருவாக முடியுமா? முடியாது. அதனால எழுத்தர்கள்லாம் இல்லாத காரணம் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு தமிழே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பொய். நம்ம சினிமாக்காரன் என்ன செய்யலாம், ஏற்கனவே சொல்லிருக்கோமா இல்லையா, நம்மளுக்கு வர்றான் நம்மளுக்கு போறான், இப்படியே சினிமாவில் காட்டி காட்டி நமக்கு தமிழ் தெரியாது ஆகிவிட்டான். ஒரு முஸ்லீம் எப்படி பேசுற மாதிரி காட்டுவான். இப்ப நம்ம இவ்வளவு அழகா பேச தமிழ் பேச எல்லாரும் தானே பேசுறீங்க, நம்ம கொச்சையாவா பேசுறோம், உருதா பேசுறோம், வேற மொழி கலந்தா பேசுறோம். நம்ம வீட்டுல உலகத்துல எல்லாம் அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறோம். சின்ன உருதை தாய்மொழியாக கொண்டவங்க அந்த தாய்மொழியில என்ன செய்வாங்க, பிரெஞ்சு தாய்மொழியா மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பிரெஞ்சு எல்லாம் பேசிக் கொள்வார்கள். வெளியில என்ன செய்வாங்க, தமிழ் மொழியில பேசிக் கொள்வார்கள். ஆங்கில இந்தியன்ஸ் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசும்போது ஆங்கிலத்தில் பேசிக் கொள்வார்கள். வெளி உலகத்தில் கலகண்டிக்கு போனா தமிழ்ல இருந்தா தமிழ்ல பேசுவாங்க, மலையாளத்தில் இருந்தாங்கன்னா மலையாளத்தை கத்து என்ன செய்வாங்க, பேசிக் கொள்வார்களே தவிர அந்த மாதிரி உருது முஸ்லீம்கள் ஒரு சின்ன நம்பர்ல இருக்கிறத வைத்துக்கொண்டு அம்புட்டு பேருமே இதே மாதிரி இருப்பதாக என்ன செய்யறாங்க, சித்தரிக்கிறார்கள். அப்படி நம்ம மொழி அடிப்படையில் நம்மளை இஸ்லாம் வேறுபடுத்தியே காட்டவில்லை. நாங்க அரபில தான், நம்ம தாய்மொழி அரபிங்க, நமக்கு யாருக்கு அரபி தெரியுமா? உருது பேசுறவனுக்கு அரபிக்கு சம்பந்தம் இருக்கா? உருதுங்கிறது அரபிக்கு சம்பந்தம், அரபி மாதிரி எழுத்து அமைப்பு இருக்குமே தவிர உருதுங்கிறது இந்தியாவில் 400 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இஸ்லாம் தோன்றி 1000 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறது, அந்த மொழி உருவாகிறது. அப்ப உருது என்னமோ நபிகள் நாயகம் பேசின மொழி மாதிரி நினைத்துக் கொண்டு நீங்க அந்த மொழியெல்லாம் பேசுறீங்க. அவன் தாய்மொழியை பேசுறான், அவன் நபிகள் நாயகத்து மொழியை பேசல. உருது பேசுற மக்கள் நபியுடைய மொழியை பேசுறான். நபிகள் நாயகங்களுக்கு மொழியே கிடையாது. அவங்க எப்ப உண்டானுச்சு, ராணுவத்துல முஸ்லீம் படைகளுக்கு மத்தியில் அவங்க பேசிதான் இந்த பாஷை செஞ்சு உருவானுச்சு. பார்சி, அரபி, சமஸ்கிருதம் எல்லாம் கலந்து ஒரு கலப்படமாக உண்டான மொழி தான் இது உருதுங்கிற ஒரு மொழி. அந்த மொழிக்கு இஸ்லாத்துக்கு என்ன இஸ்லாமிய மொழி நீ நினைக்கிறத, அவன் தாய்மொழி அவன் பேசுறான், எங்க தாய்மொழி நாங்க பேசுறோம். இந்த மாதிரி மொழிக்கு எங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கிடையாது. இதுதான் நம்முடைய அடிப்படைன்னு வழங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பிரச்சனை. நம்ம வெறுக்கிறோம், நம்ம வெறுக்கிறோம், வேணோடு பேசுறாங்க. நாங்க அப்படிலாம் பேசுறது சினிமாக்காரங்க இப்படி ஆக்கிவிட்டாங்க. 1-2 பேர் பேசுற வச்சு என்ன செய்யறான், அந்த மாதிரி ஆக்கிவிட்டான். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம இஸ்லாம ஒருத்தர் சந்திக்கும் என்ன செய்யறோம், சலாம் சொல்றோம்ல, அதான் ரொம்ப கடுப்பா இருக்கு எல்லாத்துக்கும். வணக்கம் வந்தனம் இப்படி குட் மார்னிங் சொல்றானா, நம்ம என்ன செய்யறது இல்ல, அது மாதிரி நமக்குள்ள யூஸ் பண்றது இல்ல. ஒருத்தர் சந்திக்கும் போது வணக்கம் எனக்கா சொல்லியிருக்கீங்களா, அவங்களை சந்திக்கும் போது அறியாமல் நம்மளுக்கு வணக்கம் சொல்லியிருப்பாங்க. அது சொல்லக்கூடாது. வேற மதத்தவர் வணக்கம் வணக்கம்
ஆனாங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர முஸ்லீம்கள் தங்களுக்குள்ள சந்திக்கும் போது எப்பவாவது வணக்கம் சொல்லியிருப்பாங்களா? நமஸ்தே அப்படி சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப நமக்குள்ள எப்பவுமே என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லிக் கொடுக்குறோம். அப்ப இது அவங்களுக்கு கடுப்பா இருக்கிறது. ஏன் நாங்கெல்லாம் எல்லா எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் குட் மார்னிங் சொல்றோம், அல்லது வணக்கம்ங்கிறோம், வந்தனம்ங்கிறோம், நமஸ்தேங்கிறோம், நமஸ்காரம் எங்களுக்கு எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க? இதுலயாவது ஒன்ன வரலாமா இல்ல? ஒருத்தர் சந்திக்கும் பொழுது ஒரு வணக்கத்தை போட்டா என்ன? இந்த மாதிரியாக கேட்கறாங்க. இதுல நம்ம என்ன செய்யறது? தமிழ்லயே ஒரு வணக்கம் இருந்தா கூட நாம செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னு கேட்டா, உலகத்தில் உள்ள எல்லா வணக்க முறைகளும் குறைபாடு உடையதாக இருக்கிறது. முழுமையானதாக நல்லதாக அது அறிவுக்கு பொருத்தமானதாக எந்த ஒரு முகமன் கூறக்கூடிய முறையும் இருக்கவில்லை. அது என்ன மாதிரி இருக்கிறது? இப்ப வணக்கம்ங்கிறாங்க, வணக்கம்னா வணங்குறேன்னு அர்த்தம். ஒருத்தன் இன்னொருத்தன் வணங்க இயலுமா? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்விடத்தில் யாரும் இல்லைங்கிறீங்கல்ல, மனுஷனுடைய வணக்கம்ங்கன்னு. வணக்கம்ங்கிறது அது ஒருத்தனை வணங்குறதுங்கிற ஒரு சொல்லுக்கு வணங்குறதுக்குரிய சொல்லாக இருக்கிறது. அப்ப ஒரு மனிதனை ஒரு மனிதன் சந்திக்கும் போது நான் உன்னை வணங்குறேன்டா என்ன அர்த்தம்? நீ வணங்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் செஞ்சு எதுக்கு வணங்கணும்? நமஸ்தே என்றாலும் நமஸ்காரம் வணங்கம் தான் அர்த்தம். நமாசுங்கிறோம்ல, இந்த நமாசுல அதுல இருந்து வந்ததுதான். நமஸ்தே நமஸ்காரம் சொல்றான் இல்லையா? நமாசுனா வணங்குறதுன்னு அர்த்தம். அப்ப நமாசு அல்லாஹ்வுக்கு நம்ம செஞ்சுக்கிறாரு. மனுஷன் நமாஸ் எப்படி செய்ய முடியும்? நமாஸ் செஞ்சாதான் நமஸ்தேன்னு சொல்ல முடியும். அப்ப மனிதனை பார்த்து நமஸ்தே நமஸ்காரம் இப்படிலாம் நம்ம சொல்லணுமா? இப்படி சொல்லணும் எதிர்பார்க்கிறார்கள். நமஸ்தேக்கு அர்த்தம் என்னது? நமஸ்தே என்றாலும் நமஸ்காரம் சொன்னாலும் வணக்கம்னு சொன்னாலும் நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப வணங்குறது தப்பு. ரெண்டாவது பொய்யா வர இருக்குது. ரெண்டு ஒருத்தன் வணக்கம் ஏத்துக்கிறோம், அப்படிதான் இருக்கும். வணக்கம்னு சொன்னாலே நான் வணங்குறேன்னா ஒரு வணக்கத்தை ஏத்துக்கிறவரா இருக்கணும். இவன் வணக்கம் வணக்குங்கிறான். என்னங்கடா ஒருத்த வணங்கிட்டு போ, ஒருத்த வணக்கத்தை ஏத்துக்கிட்டு போ. இவன் அவனை வணங்குறாங்கிறான், அவன் இவனை வணங்குறான். பொய்யா போகுது ரெண்டு பேருமே. அர்த்தம் மட்டும்தான் போகுது. இப்ப அதாவது ஒண்ணு தவறான அர்த்தமா இருக்கிறது. அந்த தவறான அர்த்தம் இருந்தா கூட ஒருத்தன் வணங்குறவனாவும் பெரிய தலைவர்களை பார்த்தா வணக்கம் போடுங்க, தலைவர்களுக்கு உங்களுக்கு வேற ஒண்ணு சொல்லட்டும் அப்படின்னு இல்லாம இவர் அவனுக்கு வணக்கம், அவர் இவருக்கு வணக்கம். இந்த வணக்கத்தை செயல்ல மட்டும் இப்படி செய்யாம நடைமுறையில் எப்படி பண்றாங்க? வணக்கத்துக்கு வணக்கம் தான் அர்த்தங்கிறத காட்டுற மாதிரி இப்படி வேற. அதாவது சாமிக்கு முன்னாடி இப்படி கடவுளுக்கு செய்வாங்களோ அதே மாதிரி என்ன செய்ய இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? நான் கடவுளுக்கு முன்னாடி இப்படி செய்வேன், உனக்கு இப்படி செய்வேன் என்ன அர்த்தம்? வணக்கத்தின் அர்த்தத்தை முழுசா சொல்லி தர்றாங்க செயல் வடிவமா. வணக்கங்கிறது சாதாரண அர்த்தம் கிடையாது. கும்பிடத்தான் செய்யறோம் உன்னைய அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யற கும்பிடுற சாமின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. வணக்கத்தை சொல்றதுக்கு பதிலா கும்பிடுற சாமின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்கிறான். அப்ப இது பார்த்தோம்னு சொன்னா ஒரு மனிதனுடைய சுயமரியாதை பாதிக்குதா இல்லையா? நான் ஏன் ஒருத்தனை வணங்கணும் அப்படி விடுகிறது. அதே மாதிரி இப்ப ஆங்கிலத்தில் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன செய்யறாங்க? குட் மார்னிங், குட் நைட்டு, குட் ஈவினிங் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலையில் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, பகலுக்கு ஒண்ணு, ராத்திரிக்கு ஒண்ணு இப்படி வச்சிருக்காங்க. அதனால அது ஒரு பிரச்சனை. நாலு நேரத்துக்கு நாலு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா இது எல்லா இடத்துலயும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு ஒரு செத்து போய் கிடக்குறாங்க, குட் மார்னிங், அவன் போய்க்கிறான் குட் மார்னிங். அவனுக்கு இது குட் மார்னிங் என்ன? நல்ல காலை பொழுது. நல்ல காலையா இருந்தா நல்ல காலை சிலருக்கு தானே இருக்கு. கெட்டவன் கெட்ட காலையா இருந்திருப்பான, நோயா ஆஸ்பத்திரியில் கிடப்பான், டாக்டர் என்ன செய்வாரு தேதி குறிச்சிருவாரு, அங்க போய் குட் மார்னிங் தான் கோவமா வராதா? அப்ப குட் மார்னிங் சொல்வது நீங்க அர்த்தமற்றதா இருக்குது. எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. ஒரு முகமன் சொல்வதா இருந்தா எப்படி இருக்குன்னு கல்யாணத்திலையும் சொல்லணும், கர்மாதிலையும் சொல்லணும், கவலையிலையும் போய் சொல்லணும், சந்தோஷத்திலையும் சொல்லணும். சின்னவன் பெரியவனுக்கு சொன்னாலும் அர்த்தம் இருக்கணும், பெரியவன் சின்னவனுக்கு சொன்னாலும் மீனிங்கா இருக்கணும், அது மீனிங்காவும் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல எந்த ஒரு மொழியில மனிதனுக்கு செய்யக்கூடிய மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதை செய்யணும். அது அறிவுக்கு பொருத்தமானதாக இல்லை. நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய எப்படி இருக்கிறது? உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு மன அமைதி கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இந்த இஸ்லாமிய முகமனை பொறுத்த இருக்குன்னு கேட்டா நம்ம போய் அவனை வாழ்த்துற மாதிரியோ அவனுக்கு கடவுள் மாதிரி ஆட்சி வழங்குற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு எனக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், அவன் உனக்கு நிம்மதியை தரட்டுமான்னு நாங்க கேட்கிறோம். அவர் திருப்பிக்கிட்டு இவர் தான் ஆட்சி வழங்குற ஆள் வந்துடக்கூடாதுல்ல, உனக்கும் தரட்டுன்னு அவர் திருப்பி கேட்டுருவாரு. நான் உனக்கா கடவுள்கிட்ட கேட்கிறேன், நீ எனக்கா கடவுள்கிட்ட கேட்க. அப்ப யாருக்கு வசந்தம் கிடையாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு கல்யாணம் செய்யக்கூடியவனுக்கு அமைதி வேணும் தானே, அவனுக்கு சலாம்டா சாந்தி வேணும் தானங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தானே, சலாம்டா மீனிங் சாந்தி. உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். உண்டாகட்டும் அர்த்தம் என்ன? அல்லாஹ் தரட்டும் அர்த்தம். உங்களுக்கு சாந்தியை தரட்டும் நம்ம கேட்கிறோமே. ஒரு கல்யாண மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லலாமா இல்லையா? அவனுக்கு சாந்தி வேணும் தானே, நிம்மதியா சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருப்பான், இல்ல குழப்பமா இருந்தா அப்படி சந்தோஷமா ஈடுபட முடியும். அப்ப அவனுக்கும் தேவையானதா இருக்கிற சாந்தி. அது கவலையில மூத்தா போயிட்டு பறிகொடுத்திருக்காரு, அல்ல அவனுக்கு சாந்தியை தரட்டும். எவ்வளவு அழகா பொருந்தது பாருங்க. எங்கேயும் சொல்லலாம் இத. ஆமா, அங்க நமக்கு சாந்தி நமக்கு தேவை. நம்ம எவ்வளவு வீட்டுல உட்காந்து பாப்பா போயிட்டாருமா போயிட்டாரு கவலைப்பட்டு இருக்கிறோம், சாந்தி இல்லாம நிம்மதி இல்லாம அலமோதிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாவுடைய சாந்தி கிடைக்கட்டும் எவ்வளவு நல்லா இருக்கு. பெரியவர் சின்னவருக்கு போய் சாந்தி கிடைக்கட்டும். இது என்ன சாந்தி? எல்லாருமே சாந்தியை இழந்துதான் இருக்கணும்.
எல்லாச்சும் ஒரு கவலை நமக்கு இருக்கும். மனிதன் என்று சொன்னாலேயே ஒருத்தர் கூட இருக்கும், ஒருத்தர் கம்மியா இருக்குமே தவிர எந்த ஒரு கவலையாலும் பாதிக்கப்பட ஒருத்தர் இருப்பானா? என்னமாச்சும் ஒரு கவலை இருக்குமா இல்லையா? அப்ப அவனுக்கு சாப்பாட்டு கவலை இருக்கும், பணத்துக்கு கவலை இருக்கும், ட்ரெஸ் எடுக்கிற பெண்ணாளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற கவலை இருக்கும், புள்ள ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறானு இதா இருக்கும், ஃபெயிலா போயிட்டானு அப்படி கவலையா இருக்கும், மனைவி சரியில்லைன்னு கவலை இருக்கும், புருஷன் சரியில்லைன்னு கவலை இருக்கும், பாப்பா நோயாளி இருக்காங்கன்னு கவலை இருக்கும். எவனுக்கு கவலை இல்ல? எவனை எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு அல்லாஹ்ட்ட இருந்து சாந்தி கிடைக்காதான்ற மாதிரி நிலையில் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் அதிகமாகும் பொழுது அது என்ன ஏற்படுதுன்னு கேட்டா எல்லா இடத்துக்கும் பொருத்தமா இருக்கிறது. இதை சொல்றதுனால நான் வசந்தவன் வரல, நீங்க தாழ்ந்தவன் வரல. வணக்கம்னு சொன்னா ஒருத்தன் வசந்தவன் நீ பெருசு நான் சின்ன நேரத்தை அணங்கி இருக்கல, இதுல அணங்கவே இல்லை. உங்களுக்கு நான் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும், எனக்கு நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, ஈக்குவல். அந்த உலக சமத்துவம் சகோதரத்தை காட்டக்கூடியதா இருக்குது. இந்த ஒரு அடிப்படையில நம்ம என்ன செய்யணும்? சலாம் சொல்றமே தவிர இவனுக்கு போட்டிங்கிற கண்டுபிடிச்சா சொல்றோம். இஸ்லாம் சொல்லும் போதே சலாமத்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த சலாம் என்பது சுன்னத்து மாதிரியே உள்ளதுதானே. சுன்னத்து எப்படி இப்ராஹிம் நபி காலத்துல வருகிறதோ அப்ப இருந்தே சலாம் வந்தா குர்ஆன் சொல்லுகிறது. சலாம் என்பது என்ன இல்ல, நபிகள் நாயகம் கண்டுபிடிச்சு சொன்னது கிடையாது. 5000 வருஷங்களாக அந்த மொழிகள்ல இப்ராஹிம் நபி தகப்பனார் கூட சலாம் அலைக்க என்று சொன்னாரு என்று குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். அப்ப எல்லா காலங்களிலையும் இந்த சலாம் என்பதுதான் நன்மக்களுடைய இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள்ட்ட இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியில் இருந்த சிறந்த முகமனாக சிறந்த வாழ்த்தாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது நல்லாவும் இருக்குது. அப்ப நாம இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது பிற மதத்து மக்களுக்கு போட்டியா உன்னை உண்டாக்கணும், இதுல கலந்து விடக்கூடாது என்பதற்கு அது கிடையாது. இது நல்லா இருக்கு, எங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது நல்லாவும் இருக்குது, இது எல்லாரும் சொன்னா சிறப்பா இருக்கும். அதே நேரத்தில் நம்மள்ட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கிறது. என்ன மிஸ்டேக் என்று கேட்டா, இப்ப நம்ம நாட்டில் உள்ளவங்க எல்லாம் அதிகமாக இந்து மக்களா தான் இருக்கிறாங்க, தமிழ் மக்களா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ்ல அவங்க சொல்லணும், வணக்கம் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். ஆனா வடநாட்டு ஆட்களுடைய தாக்கத்தினால அவங்க நமஸ்தே நமஸ்காரம் சொன்னோன்னே இவங்களும் திருப்பி என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு நமஸ்தேன்னு சொல்றது நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த வணக்கத்தான் சொல்லணும், யாருக்கு பிடிவாதம் எல்லாம் கிடையாது, அதை சொன்னோன்னு அதையும் சொல்ல தயாரா இருக்கிறாங்க. அதே மாதிரி குட் மார்னிங்கிற பழக்கத்தை சொன்னோன்னு கத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? தமிழ்நாட்டு மக்களா இருந்து கொண்டு குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன செய்யறாங்க? அவங்களும் சொல்றாங்க. அப்ப இப்படியான மக்கள் மத்தியில நாம சலாத்தை வந்து எல்லாரும் சொன்னோமா? நம்மள உள்ள மார்க் அறிஞர்கள் மூடர்களா இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? நீங்க வந்து முஸ்லீம் கொண்டு சலாம் சொல்லுங்க, நீ வந்து எல்லாருக்கும் சலாம் சொல்லு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலாமன் அரப்தோ மல்லம் தாரிப், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் சொல்லு. அப்ப எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடியவர்களா மாறினவர் முஸ்லீம் அல்லாத இருந்தா கூட சாந்தி வேணும் தானே. இந்த இஸ்லாம் ஒரு நெறிய ஏற்ற ஒரு சாந்தி கிடைக்கலாம். அவர் ஒரு பிரார்த்தனையா இருந்துட்டு போகுது, நீங்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் அவரை பார்த்து சொல்லி காட்டியிருந்தீர்களே, ஆனால் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் பழகிருப்பாரு. எப்படி குட் மார்னிங் பழகி கொண்டாரோ, நமஸ்தேயை பழகி கொண்டாரோ, அந்த மக்கள் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட அந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இந்த அறிவிச்சுவிகள் அது மாதிரி இருக்கே தவிர பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி கசப்பெல்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட போய் நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம இருக்குமா என்ன நினைக்கிறாங்க? இவங்க தங்களுக்குள்ள தனியா ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க, எங்களுக்குள்ள உள்ளது உனக்கு சேர்த்து உள்ளதுப்பா, இது நீனும் நாங்கெல்லாம் செஞ்சாவனே நீ செய்யக்கூடாது, நாங்க கொண்டு சண்டைக்கு வர போறோம். அப்ப நம்ம வந்து நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்க, வைக்கப்படாம ஸலாம் அலைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன செய்வான்? முடியுமா அசல் சொல்லி கொடுத்துட்டாரு, என்னது பதில் சொல்லாத சலாம் சொன்னா சலாம் நமக்கு மட்டும் உள்ளது, அஸ்ஸலாமு அலைக்கும் விளங்க தெரியும். முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் வந்து சலாம் பாய் அப்படிம்பாங்க. இவனு சரி நல்லா இருக்கீங்களா, நீங்க சலாம் சொல்ல வேண்டியத, அஸ்ஸலாமு அலைக்கும் முழுசா கூட சொல்ல தேவையில்லை, பலவிதமா சொல்லலாம். சலாம் என்பது வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், வெறும் சலாம் கூட சொல்லலாம். அப்படியும் குர்ஆன்ல என்ன இருக்கிறது? காலு சலாமா, சலாம் என்று சொன்னார்கள். இப்ப சலாம் மட்டும் கூட சொன்னாலும் அது மார்க்கத்துல உள்ளதுதான். அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் சொல்ல தெரியாதவங்க சலாம் அலைக்கும் எல்லாம் சொல்லிடுவாங்க விளங்காம, சலாம் அலைக்கும் பாய்பாங்க. அது என்ன இருக்கு, வார்த்தை அர்த்தம் மாறி போய்விடுது. நீங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசும்போது சலாம்னு சொல்லுங்க, அவரு சலாம் கேட்டேன், அர்த்தம் என்ன? உங்களுக்கு சாந்தி உண்டாகும் அர்த்தம். சலாம் சலாம் சலாம்னா என்ன வயிறு? இந்த வணக்கம் அழிஞ்சு போயிடும். நீங்க அதை கொடுக்காத காரணத்துல அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? இந்த அர்த்தத்தையும் விலைக்கு சொல்லி நீங்களும் பயன்படுத்தப்பா. ஏப்ப ஒருத்த மனசு போட்டு வணங்குறீங்க, சலாம் சாந்தியை கேளுங்கப்பா. காலைக்கு வந்து ராத்திரி உணவை மாத்திட்டு இருக்கிறீங்க, எல்லாருக்கும் பொருந்தாதப்பா அது சில நேரங்கள்ல. அப்ப சும்மா தான் போய் நிக்கிற நேரத்துல ஏழை வீட்டுல போய் என்ன செய்யணும்? குட் மார்னிங் சொன்னா சும்மா தான் நிக்கிறேன். ஏன் சும்மா நிக்கிற? போய் பார்த்ததுக்காக உன்னால ஏண்டது ஒண்ணு செய்ய, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு அப்படின்ற மாதிரி கத்து கொடுத்தோமா நல்லா இருக்குமா இல்லையா? அப்ப இது குறை சொல்ற ஒரு விஷயமே கிடையாது, நல்ல விஷயம், அது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம இடத்துல வந்து அவங்க காணக்கூடிய குறை என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் வந்து அந்த காதல் திருமணத்தை வந்து ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதாவது முஸ்லீம் ஆணு முஸ்லீம் அல்லாத பெண்ணு, அல்ல முஸ்லீம் அல்லாத பெண்ணு முஸ்லீமான ஆணு, இப்படியாக வந்து ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினீர்களே, ஆனால் அதை வந்து முஸ்லீம்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஏன் செய்ய சாதி மறுப்பு திருமணத்தை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு என்ன செய்யறாங்க? பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இதெல்லாம் இதுவும் கிறுக்குத்தனமானதுதான். திருமணம் என்பது ரெண்டு நபர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ரெண்டு குடும்பம், ரெண்டு சொந்தம், எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எல்லாருடைய அரவணைப்பு ஒத்துழைப்பு கொண்டு ஒரு வாழ்க்கையை ஓடும். ரெண்டு பேர் தனியா நாங்க மட்டும் போயிட்டு இருக்கணும் வாழ முடியாது. விளைவிக்கணும். பிராக்டிகலா என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், அவ பிறகு அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சமுதாயம் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டும். அவளுக்கு அந்த மாதிரியான சப்போர்ட்லாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அவங்களால் வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் பல பிரச்சனைகளை சந்திச்சு அவங்க நரகமா வாழ்க்கை சந்தோஷத்துக்கு தானே அந்த இளமை வெறியில் என்ன அப்படி விரும்பிட்டாங்கன்னு வைங்க, கடைசி நரக வாழ்க்கையா தான் போய்விடும். அப்ப தருமபுரி சம்பவமே நீ காட்டிக் கொண்டிருக்கிற ரெண்டு சமுதாயமே வெட்டிக்கிட்டு அழிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஒன்பாட்டி போர் நீக்க முடியவில்லை. ஏன் அதை பற்றி வற்புறுத்துறீங்க? இது என்னங்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் மட்டும் ரெண்டு சாதிகளை திருமணம் செஞ்சிருவாங்களா? இஸ்லாம் செய்ய மாட்டேங்குன்னு சொல்றீங்க. ஒரு மதத்தில் இருக்கிறீங்க, ஒரு கடவுளுங்கிறீங்க, ஒரே கொள்கை கோட்பாடு வணக்கம் எல்லாம் ஒரே மாதிரி வைத்திருக்கிறீர்கள். அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, அவன் ஜாதியில் ஏன் கட்டக்கூடாது, ஏன் ஜாதியில் நீ கட்டக்கூடாதுன்னு சொல்லத்தானே செய்யறாங்க. அதை வேணா நீங்க குறை சொல்லலாம். எப்ப ஒரு மதமா இருந்துட்டு இப்படி செய்றீங்கன்னு கேட்ட அர்த்தம் இருக்குது. நாங்க எல்லாத்திலையும் டிஃபரெண்டா இருக்கக்கூடிய ஒரு கடவுளை வணங்குறோம். அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு எங்க கொள்கை. இன்னும் அல்லாவையும் நான் வணங்கும், எதையும் வணங்குவேன்னு இன்னொரு கொள்கை. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ஒத்து போவோம். அந்த உடல்ல வெறி இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியா ஒத்து போவோம். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், அப்புறம் ஒத்து போவோமா? 6 மாசத்துக்கு என்னவாயிரும், ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறோம், பிச்சுக்கிற ஆரம்பிக்கிறோம். அதுக்கு என்ன இஸ்லாம் சொல்லுகிறது? இஸ்லாம் ஒரு மதத்தை கொள்கையா தானே சொல்லுது. உனக்கு விருப்பம்னா இதுக்கு உனக்கு அங்கிட்டு போயிரு, அவ்வளவுதான் முடிச்சு மேட்ரு முடிச்சு. இப்ப இஸ்லாத்தை ஒரு முஸ்லிமான ஒருத்தன் ஒரு முஸ்லீம் அல்லாத பொண்ணை விரும்புறான். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த அப்ப இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. நீ இஸ்லாம்ங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள வருவதாக இருந்தால் ரெண்டு பேரும் கட்டுப்பட்டதான் இஸ்லாம் இருக்க முடியும். இஸ்லாத்துல நீங்க கட்டுப்பட்டு ஒரு ஆள் கட்டுப்படாம இருந்தா அது எப்படி சரியா வரும்? இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய ரெண்டு பேர் தான் ஒன்னா இணைய முடியும். அல்லாஹ் கட்டுப்பட்ட ஒருத்தர் அல்லாஹ் கட்டுப்படாத ஒருவர் சேர்ந்தீர்களே ஆனால் உங்க வீட்டுக்குள்ளே கட்டளை செய்யப்படும், மீறப்படும். ஒருத்தர் கட்டளை செய்வார், ஒருத்தர் மீறுவார். இது ஒரு நன்றாக இருக்காது. கடைசியில் என்னவாயிரும், அந்த வரி எல்லாம் ஒரு நடுத்தரமான வயசு அடையும் பொழுது பல பஞ்சாயத்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஆரம்பிச்சிருது. இந்த லவ்னு சொல்லி போன கேஸ்லாம் என்ன செய்யுது, 1 வருஷம் 2 வருஷம் 6 மாசத்துக்குள்ளேயே டைவர்ஸுக்கு மனு போடக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறோம். அப்படி வந்துவிடக் கூடாதுங்கிறக்கா என்ன பண்றோம், இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு கொள்கையா இருக்கணும். ஒரே அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாதுங்கிற நீ அவனை கல்யாணம் பண்ணி தப்பே கிடையாது. அவனை இது ஏத்துக்கிற சொல்லு, அவ்வளவுதான். ஜாதியா பாக்குறோம், எந்த ஜாதியா இருந்து கொண்டு வா. ஒரு முஸ்லிமான பெண்ணும் முஸ்லீம் அல்லான்னு விரும்புறாளா, நல்லா பண்ணிக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த கொள்கை ஏத்துக்கொண்டா பெற்றோர் நீங்க குறுக்க நிக்காதீங்க, அவங்களுடைய உரிமை. அப்படி நபிகள் நாயகம் காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. இப்படி வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு கொள்கைக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பார்களே ஆனால் இறைவன்மை இஸ்லாமிய வாழ்க்கையா இருக்கும். எங்க சமூகம் எங்க வாழ்க்கையை வாழணும்னு நாங்க ஆசைப்படுவோம். ஒவ்வொரு சமூகமும் அவங்க வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவார்கள். அப்ப எங்க சமூகம் ரெண்டு வாழ்க்கை வாழ்வது அவங்களுக்கு நரகமா ஆகிவிடும் என்கிற ஒரு காரணத்திற்காக ஒண்ணு. ரெண்டாவது நடந்த பிறகு தேவையற்ற கலவரம் சண்டை எல்லாமே நடக்கும். அது என்ன செய்யணும், இவனுக்கு விருப்பம் இல்லை, ஒரு பெண்ணை என்ன செய்யறா, முஸ்லிம் விரும்புறான், அவன் தான் வேணும், இன்னும் அவனை கூட்டுவாமா இஸ்லாத்துக்குன்னு சொன்னா முடியாது, நீ போயிரு, அவ்வளவுதான். நாங்க வெட்டிக்கிறோமா ஒதுக்கிறோமா, அங்கிட்டு போயிரு நீ. அப்ப நான் அதான் நம்ம செய்யணுமே தவிர வெட்டுறமா குத்துறமா கொள்றோமா எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டு இருக்க போறோம். அப்ப இதுல என்ன ஒரு உங்களுக்கு குறை காண்றீங்க? இது நாங்க பஞ்சாயத்து விவகாரம் ஆக்க மாட்டோம், மறந்துடுவோம் அதோட. அது ஒரு முஸ்லிமான ஒரு ஆணை என்ன செய்யறான், முஸ்லீம் அண்ணாத பண்ண விரும்புறான்னா தெளிவா சொல்லுவோம், நடிக்கவும் மாட்டோம். இந்தப்பா நீங்க குடும்ப வாழ்க்கை மத மாற்றம் செய்ய மாட்டோம். குடும்ப வாழ்க்கைங்கிறது புள்ளை பத்தி நான் புள்ளை எப்படி வளர்ப்பேன், இன்னைக்கு 2 வருஷம் 2 மட்டும் இருக்கிறீங்க, பிள்ளைய வளர்க்கும் எப்படி வளர்ப்ப, சர்ச்சைக்கு அனுப்புவியா, கோயிலுக்கு அனுப்புவியா, பள்ளியாசல் அனுப்பு, எங்க அனுப்ப போற அந்த பிள்ளைய, என்ன மாதிரி கொண்டே கொடுக்க போற? நாங்க எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லாம இருக்க முடியுமா உலகத்துல, ஏதாவது இருக்குமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும், இவன் நான் சர்ச்சைக்கு அனுப்புவேன், இல்ல நான் கோயிலுக்கு தான் அனுப்புவேன், நான் அதுக்கு தான் அனுப்புவேன், கடைசியில் என்ன ஆயிரும், அதுவே பிரிச்சுட்டு பிள்ளை ஆளுக்கு போய் பிரிச்சுட்டு போற மாதிரி வந்துடும். இந்த பிள்ளைய வச்சு சண்டை வரும். அப்ப இன்னும் சொல்ல மனநோய் ஆயிரும். இந்த மாதிரி இரட்டை முரண்பாடு உள்ள அடிப்படையான விஷயங்கள முரண்பட்ட பெற்றோரா இருந்தா அம்மா சொல்ற கேட்கறாரு, அப்பா சொல்ற கேட்கற, அம்மா சொல்ற, அப்ப இப்படி போய் என்னவாயிரும், அவன் ஒரு மனநோயாளியா போய் ஒரு தெளிவற்றவனாக வேண்டிய இளமை பெறுவா வீணா போய்விடும். இதெல்லாம் வரக்கூடாது. எவ்வளவு தூரம் நோக்கோட இஸ்லாம் சொல்லுகிறது. இதை நம்ம பெரிய குறை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அவனுக்கு ரொம்ப ஆறுதா இல்லையா? 2 நாள் என்ன பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சினிமாக்காரன், அவன் தான் அந்த சினிமா காதல எல்லாம் பெருசா ரகசிய சிறப்பா எடுக்கிறாங்கிறான். ஒரு முஸ்லீம் பண்ண லவ் பண்ண மாதிரிலாம் படம் எடுத்து வெளியிட்டு என்ன செஞ்சான், இவனை முஸ்லீம் பண்ண லவ் பண்ற மாதிரி படம் எடுத்த ஒருத்தன், அந்த மாதிரி எல்லாம் நாங்க மதத்தை கடந்தெல்லாம் லவ் பண்ணலாம்னு சொல்ல ஒருத்தன், அவன் மக ஒருத்தவங்க ஓடி போனவன வந்துகிட்டு என் பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறானா இல்லையா? சினிமாக்காரன் 50 பேர் கூட நிக்கிறான்னு போடுறாங்க. பாருங்க வேடிக்கை என்னன்னு கேட்டா, இந்த சினிமாக்காரன் காதல் நம்ம தானே பேசிட்டு இருந்தான். அப்ப அவன் குடும்பத்துல ஒரு பெண்ணு வேற ஒருத்தனை போய் லவ் பண்ணும் போது மட்டும் அது முடியாது, எங்க விட முடியாது,
எங்க குடும்பத்தை நாங்க பார்க்கணும், அவன் நல்லவன் இல்ல. அப்ப அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை சினிமா பெற்றோருக்கு மட்டும்தான் இருக்கா? சினிமாவை சேராத வேற பெற்றோருக்கு இல்லையா? அப்ப ஒவ்வொரு பெற்றோருக்கு அந்த உரிமை இருக்கணுமா இல்லையா? சினிமாக்காரனுக்கு மட்டும் எங்க அவன் நல்லவன் இல்லைன்னு இவங்க தீர்மானிப்பாங்களாம். சினிமா அல்லாதவனா இருந்தா அது பொண்ணு உரிமை போய் கொடுக்க நிக்கிற, அவன் உரிமை கொடு, அவன் இப்படி பண்ண ஏன் தடுக்கிற இப்படின்னு கேட்கறாங்க. என்ன உலகம் நடந்து விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு நாரி போச்சு, அவ்வளவு பொய்யுண்டு. உங்களுடைய காதல் உங்க எடுத்த இவ்வளவு சினிமாவும் சேர்ந்து ஒருத்தன் அப்படி சினிமா எடுத்தா அவன் இன்னைக்கு பேசுறான், அவனுக்கு பின்னாடி போன அம்புடு சினிமாக்காரன் நின்றாங்க. நீங்க பேப்பர்ல பாருங்க, இன்றைய நாளிதழில் வந்திருக்க எல்லா சினிமாக்காரர்களும் இவங்களுக்கு சப்போர்ட்டா போய் இங்க நிக்கிறாங்க. எதுக்கு சப்போர்ட்டா? காதலுக்கு எதிராக. எதுக்கு சப்போர்ட்டா? எந்த காதலை வச்சுக்கிட்டு மீடியாக்களை சொல்லி சொல்லி உண்டாக்கினார்களோ, இந்த காதலை விதைத்தார்களோ, இதான் வாழ்க்கைன்னு காட்டினார்களோ, காதல் இல்லையே சாதல் என்று சொன்னார்களோ, எழுதுற பாட்டையெல்லாம் காதல் காதல் நினைஞ்சாங்க எழுதினார்களோ, காதல் செய்வதற்கு எல்லா விதமான ட்ரிக்கு தந்திரங்களை கற்றுக் கொடுத்தார்களோ, அங்கேயே போய் பூகமா அடிச்சவனு என்ன செய்யுது? திருப்பி பேசுறாங்க. அப்ப என்ன வழங்குது? பொய்யின் வழக்கு. எதுக்கு இந்த நடிப்புங்கிறேன்? ஒரு ஆணுக்கு பெண்ணு வேணும், அவ்வளவுதான். அந்த ஒண்ணுதான் இருக்கு. நீ நினைக்கிறீங்க அன்னைக்கு சொல்லிட்டமா இல்லையா? ஒருத்தனுக்கு ஒருத்தி பிடிக்குதா கேளு, ஒரு கொள்கை நீ வர்றியா? ஒண்ணு உனக்கு ஒண்ணு நீ விட்டு போய் அந்த கொள்கை போய் தொலை, இல்ல அவளை உன் கொள்கை கொண்டு வா. முடியலன்னா வேற பாத்துக்க. இப்பதான் இருக்கணும், இதை தவிர வேற ஒண்ணு இல்லைங்கிறது ஒரு கான்செப்ட் ஆகுது. இந்த மாதிரியான அடிப்படையில் விளங்கி கொண்டோமையானால் நம்ம ஏன் எதிர்ப்பு? ராமதாஸ் இவ்வளவு புரட்சி பெரியார் வழியில வந்தோண்டாரு, அவர் ஒத்துக்கிட்டாரா? அவர் சாதியில சேர்ந்தவர்களை கீழே உள்ளவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு அவருக்கு ஏற்றுக்க முடியல. அவங்களும் இந்த பெரியார் வழி, பெரியார் மதிக்கிற வழி, நாங்கள் பெரியார் வழியில் வந்தோங்கிறாங்க. பெரியார் வழி எல்லாம் எதுக்குதான்? வேற அவங்களுக்கு வரும்போது இல்ல காட்டிடுறாங்க. எல்லாம் இப்படித்தான் இருக்கலாம். ஏன் உண்மைக்கு மாற பேசி ஏமாத்தி தெரியுறீங்க? யதார்த்தம் எவனும் ஏத்துக்கிற மாட்டான். வளர்த்தவனுக்கு தெரியும் இந்த உணர்ச்சி வசமா எடுக்கிற முடிவு சரியா இருக்காது. அந்த நம்ம பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டு என்ன செய்வான்? சொல்லுவான். நாங்க என்ன செய்யறோம்? அதையெல்லாம் கடந்து நாங்க நிக்கிறோம். நீ எவன ஒரு தலித்த வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிக்க, தலித்து பொம்பளை கல்யாணம் பண்ணிக்க, அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் நாங்க இருக்கிறோம். நீ சொல்ல முடியுமா? உனக்கு ஒரு மதத்தை ஏற்றுக்கிட்டு தான் செய்ய மாட்டேங்கிற. ஒரு மதத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே, ஒரு மதத்தில் இருக்கிற செய்ய மாட்டேன்னு சொல்ற. நாங்கள் இந்த கொள்கையை மாற்றிக்கொண்டால் செய்ய தயார். எது பெற்று? இது இந்த சமுதாயத்தை விட வேற சிறந்த சமுதாயம் எங்க இருக்கிறது? அதுல கூட நாங்கள் சிறந்துதான் விளந்து வரும். இப்படியான சில காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்பதுல ஒரு பல விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கலாம். இயன்ற அளவுக்கு நம்ம நினைஞ்சிருக்கிறோம், இஸ்லாம்ங்கிற கொள்கை சிறந்த கொள்கை, அதை மாற்றுறதுக்கு எந்த தேவையுமே இல்லை. அதனுடைய அடித்தளம் எல்லாம் ரொம்ப அற்புதமாக போடப்பட்டிருக்கிறது. அந்த அடித்தளத்தில் நிக்கிற காரணத்தினால கடவுளை சொல்லி ஏமாற்ற முடியாது, மோசடி பண்ண முடியாது, பிராடு பண்ண முடியாது, ஜோசியம் பார்க்க முடியாது, சவுனம் பார்க்க முடியாது, பித்தலாட்டம் பண்ண முடியாது, மாயமந்திரம் செய்ய முடியாது, சூனியம் செய்ய முடியாது. இப்படின்னு எத்தனை விஷயங்கள் மக்களை ஏமாத்தணும். அவ்வளவுக்கும் இந்த மார்க்கம் தடை செய்திருக்கு என்பதற்குரிய சான்றுகளை ஆரம்பத்தில் சில நாட்கள் நினைஞ்சோம், துவக்கத்தில் அதை சொல்லி இருந்தோம். அடுத்ததாக இந்த இஸ்லாத்தை மாற்றணும் என்பதற்கு என்னென்ன விமர்சனங்களை குறையாக எடுத்து வைப்பார்களோ அந்த விமர்சனங்கள் எல்லாம் சரியில்லை. அவங்க மேலோட்டம் பார்க்கும்போது நல்லதுமா தெரியுது, உள்ள நுழைஞ்சு அம்புட்டு பொய்யா இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை பார்த்தாக பிரித்தனை பார்த்திருக்கிறோம். உன்னை இஸ்லாத்தின் கொள்கை எப்படி சிறந்து விளங்குது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இதை மாற்ற தேவையில்லை. இதை நோக்கி நீங்க மாறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் மாற்றுவதற்கு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கூட நிற்கவில்லை, எல்லாமே தவறாக இருக்கிறது. அதை விட இஸ்லாம் எல்லா வகையிலும் மேலோங்கி நிற்கிறது என்ற காரணத்தினாலையும் நீங்கள் தான் மாறிக்கொள்ள வேண்டும். ஆனா இது மட்டும் கிடையாது, குறிப்பா ரெண்டு தான் எடுத்திருக்கிறோம். இது எல்லாமே இஸ்லாம் அனைத்து பிரச்சனையும் தீர்வு சொல்கிறது. எந்த மதமோ எந்த கொள்கை எந்த கட்சியோ 4 அஜெண்டா வச்சு தான் பேசுவாங்க, அதுக்குள்ளதான் நின்று பேசிட்டு இருப்பாங்க. வேற விஷயத்தை கேட்டா நோ கமாண்ட்ஸ், கருத்து இல்லைன்னு. கருத்து இல்லைன்னு சொல்லாத ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். எதை கேட்டாலும் நெகவற்றது கேட்டாலும் அதுக்கு எஸ் நோன்னு சொல்லணும், மூத்திரம் பேருன்னு சொல்லணும். இஸ்லாம் மார்க்கம் என்ன செய்யும்? சிறுநீர் கழிக்கிற இப்படி கழிக்கலாமா? கழிக்கலாம், கழிக்க கூடாது. இது ஏன் கேட்கணும்? இஸ்லாம் கேட்காது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதை பத்தி பேசலாம், செய்யலாம், கல்யாணம் அது சொல்லும். கல்யாணம் பண்ணலாமா, மாலை போடலாமா, அதுக்கு மார்க்கத்தில் தீர்வு இருக்குது. அது மாதிரி எல்லாத்துக்குமே எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியா இருக்கும் பொழுது குறை நடிகை மாத்தணும், குறை இருந்தா மாத்தலாம். எந்த சித்தாந்தமும் இதை 4 விஷயம் 10 விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, மீதி விஷயத்துல உங்களுக்கு நாலேஜே இருக்க மாட்டேங்குது, கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க. இந்த மார்க்கம் அனைத்தையும் கண்டுக்கிறத அப்படின்னு பார்த்தா இதை மாற்ற தேவையில்லை. அறிவியல் விஷயங்கள், விஞ்ஞான விஷயங்கள், தனித்து விளங்கும் இஸ்லாம்ங்கிற தலைப்பில் நிறைய சொல்லி இருக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இவ்வளவு விஷயத்தை முன்கூட்டியே சொன்ன ஒரு மார்க்கத்தை நம்ம எப்படி மாத்துறது? அல்லாதான் தந்திருக்கான்னு தெரியும் எப்படி மாத்துறது? இது மனிதர் சொல்லலேங்கிறது ப்ரூஃப் நம்ம எப்படி மாத்துறது? இப்படி அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதையே பல மாதங்களுக்கு சொல்ற அளவுக்கு விரிவான ஒரு தலைப்பு தான். ஆனா குறுகிய நாட்கள்ல இவ்வளவுதான் சொல்ல முடியுங்கிற வகையில இந்த செய்தியை சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த செய்திகள்ல ஒரே ஒரு பிழை ஒன்று ஒரு நாள் உரையில ஒரு புள்ளி விவரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதை மட்டும் இருக்காராயிருமா இல்லையா, சொல்லணுமா இல்லையா?
இந்த விபச்சாரம் செய்ய தப்பான திருமணம் இல்லாத உறவு கொள்ளக்கூடியவர்கள் ஒரு புள்ளி விவரம் போட்டோம் இல்லையா? அதுல வந்து யூதர்கள் வந்து 95% என்ன செய்யறான், இப்படி இருக்கிறான், கிறிஸ்தவர் 75% இருக்கிறான் சொல்லும் போது முஸ்லீம்கள் வந்து 4% நான் சொன்னேன். அது என்னன்னு கேட்டா 43 இருந்திருக்கு. நான் 4 புள்ளி வச்சு 3 போட்டு விட்டேன். அதனால 4% 43% அது 4% சொல்லியிருப்பாங்க. நான் நம்மளும் யோசிச்சு பார்த்தேன், 4% அவங்க ஒரு இவங்க அப்படித்தானே இருக்கிறான், நம்மளால அப்படி இல்லையே 4% சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு நேரோட திருப்பி பார்க்கும் பொழுது அது என்ன வருதுன்னா 43 இருக்கு. நான் எடுத்து எழுதி என்ன செய்யறோம், 43 4.3 4 தானே சொல்லுவோம், சொச்சத்தை விட்டுரும் இல்ல. அது 43க்கு பதிலாக 4.3 இருந்தது புள்ளி எழுதி நான் குறிப்பு எடுத்துல வந்ததுனால 4% என்று சொல்லி இருக்கிறேன். அது ஒரு பிழை ஒண்ணு என்ன செய்யறது, அதே 3வது 4வது நாள் உரையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உரையில வந்து அதை திருத்திக் கொள்ளும் சொல்லிட்டதுனால ஒரு பிழை ஏற்பட்டிருக்கிறது. இதை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக இந்த புனித ரமலான் மாதத்துல வந்து இந்த மாறும் உலகில் மாறாத இஸ்லாமியங்கிற இந்த தலைப்பை ஏற்று சிறந்த முறையில் அல்லாஹ் வந்து நினைக்கிறான், நல்ல முறையில் பல உதவிகளை செய்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆபரேஷன் பண்ணி மறுபடியும் இந்த கீமோலாம் கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க. நான் பண்ணல, நோன்பு நேரத்தில் பண்ணா பாதிக்கப்படும் என்று அதெல்லாம் இல்லாத வகையில் நினைஞ்சிட்டான்ல. நோன்பு வரைக்கும் சிறப்பான முறையில் எல்லாம் செஞ்சிருக்கிறான். இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் நான் ரிஸ்க் இல்லாத ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டேன். ஏன்னா ஹதீசுகள் ஆய்வு கொண்டு போனா நிறைய நேரங்கள் எடுக்கும். இதுதான் ஈஸியான ஒரு வேலையா இருக்கிறதுனால இது அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. காலையெல்லாம் கடையில் உட்காந்து ராத்திரில வந்துட்டு பேசுறதுக்கு முடியாது. அப்ப இந்த மாதிரி தலைப்பை எடுத்துக்கொண்ட காரணத்தினால எனக்கு மார்க் ஆய்வுன்னா என்ன ஆயிரும், நிறைய கஷ்டப்படணும். ஒரு ஆயத்தை எடுத்து நிறைய தேடணும். ஒரு ஹதீஸுக்கு நிறைய 3 மணி நேரம் உட்கார வேண்டி வந்துடும். இது மாதிரி புள்ளி விவரங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்ல, எடுத்தது சொல்ற விஷயம் தானே. அது மாதிரி ஒரு எளிதான தலைப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், இது சிறப்பாக முடித்து வந்திருக்கிறான். வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.